10,000 வருஷம் பழமையான தானியம் கோதுமை. டர்க்கி நாட்டில் தொடங்கி உலகம் முழுக்க பரவி நம்ம நாட்டுக்குள்ள கோதுமை வந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. வேர்ல்டு வார் 2 நடந்து முடிஞ்ச சமயத்தில் உணவு பற்றாக்குறை இருக்கிற நாடுகளுக்கு PL 480ங்கிற ப்ரோக்ராமில் அமெரிக்கா கோதுமை ஏற்றுமதி செஞ்சது. அதனால் அப்போல்லாம் மக்கள் அதை அமெரிக்கா மாவுன்னு தான் சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில் கோதுமையோட அறிமுகம் ரொம்ப கம்மியாக இருந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, குறிப்பாக சவுத் சைடில் கோதுமையை முழுசாக கொண்டு வந்த பெயர்களில் முக்கியமானது குத்துவிளக்கு. Something great of our founder chairman, Mr. Jagannathan, to have had that novel idea of deviating from the routine pattern of either establishing a textile industry or engineering industry, and thought of something new, which is quite novel. Gangaikondan, the area select பண்ணுறதுக்கு he was very particular that எந்த ஏரியாவில் most unemployment, living condition is very poor, அந்த ஏரியாவில் யூனிட் போடணுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். The conceptualizing the project and implementing it to the project, every aspect of it. He selected a very good supplier of machinery from East Germany, so that when they completed the mill building, one of the very excellent building I had come across, and it stands as a lighthouse even today after 60 years. இந்த காலத்தில் குற்றாலம் சீசனில் எஸ்பெஷலி இந்த ஈவினிங்ஸ் வந்துட்டு லேப் வாக் ஃபார் சம் டைம் பசி நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அபவுட் கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணால் கேரளா பார்டர் வரும். கேரளா பார்டரில் சின்ன சின்ன பெட்டி ஷாப்ஸு, தட்டுக்கடை மாதிரி, இப்போ தட்டுக்கடை மாதிரி கிடையாது. அங்கே போனால் சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் அண்ட் நான்-வெஜிடேரியன் கறி இஸ் மோர் வெரி ஃபேமஸ். ஸோ ஒருவேளை பராட்டா கல்ச்சர் வரத்துக்கு that could be one of the best reason.
Cape was started in 1983, and the main purpose of starting Cape was to cater to the markets especially in South Kerala, the major markets of Trivandrum, Kollam. So Tamil Nadu was served by KLRF, and Cape started serving the Kerala market. When it comes to wheat, the entire focus is on buying premium wheat, storing it for the entire year, so that we are able to give a consistent requirement and a consistent quality to the market. ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எனிபடி கேன் ப்ரொடியூஸ் பட் வெதர் தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி த்ரூ அவுட் இயர் த்ரூ அவுட் லைஃப் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். Our most valuable asset is people, and our competitive edge is people. It's not, I mean, we have quality, we have consistency, we have all those things, but I think our real asset is people and the sense of family and commitment and loyalty we had. ஸோ இந்த ஃபார்மல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து வால்யூம் பேஸ்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் இந்த பர்ச்சேஸில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது சார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா எல்லாமே அந்த ஃப்ளோர் மில்ஸ் ஓனர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனியில் தான் எம்ப்ளாயீஸ்ட்டை கொடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க சார். மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸ் கூட எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷனாக ஒரு அவங்க மேலே ஒரு ஃபெய்த்னஸ் இருக்குங்கிறது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். Because we invest in really high quality people and we give them a great level of autonomy. So that helps us scale far more than these other companies who just rely on the owner to really drive the company. So that really helps us stand up. That's the only reason I think that we have been able to scale the way we have over the last 2 years. People like Belrajan, for example, he started as a supervisor, a shift supervisor, and today he is the RVP of the entire food division. It is like family தான், ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. ஏன்னா they will take care of us, we will take care of the company. 34 வருஷம் சர்வீஸ் நேற்றோடு முடிஞ்சு இன்றைக்கி 35 வருஷத்தில் உள்ளே வரேன். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண டைம் கீப்பர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தோம். அப்போது எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் திறமையும் இருந்தால் நீங்கள் இங்கே இந்த யூனிட்டில் எங்கே வேணாலும் வரலாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். பால் கிளாக்கில் எவரி செகண்டுக்கு வந்து ஒரு டிக் சத்தம் வர மாதிரி இந்த மில் ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து ஒரு 24 hours வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் ஏபிள் டு see from the highway whenever you pass through this line. இந்த கம்பெனி ஆரம்பித்து இன்னையோட 55 years ஆச்சு, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது. நம்மளுடைய பொருள்களை விற்பனை செய்கிற நம்மளுடைய டீலர்கள், முகவர்கள், அவங்க வந்து கிட்டத்தட்ட 1962 இன்றைக்கி வரைக்கும் ஒரு 3 தலைமுறை கடந்து இன்றைக்கும் நம்மக்கிட்ட டீலராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து நாங்கள் வேற்றாளராகவோ இல்லைன்னா பணம் பண்ணுற ஒரு மிஷினாவோ நாங்கள் பார்க்கல. அவங்களும் எங்கள் குடும்பத்தோட ஒரு அங்கம், எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்.
முதல்ல அண்ணன் வேலை பார்த்தாரு, வேலை பார்த்துருக்கோம். அப்புறம் எனக்கும் வேலைக்குன்னு வந்தோம். இவ்வளோ நாள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, சரி ஒரு வியாபாரத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாங்க. சாதாரண இருந்தாங்க. என் குடும்பம் இப்படி இருக்குன்னா அது கம்பெனி தான் முழு ஒரு காரணம். பிரிண்டராக உள்ள வரேன் வந்து நான் இதை ஆரம்பிச்சு ஓரளவுக்கு மாதம் ஒரு கோடி ரூபா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃபியூச்சர் இதை இன்னும் கூடுதலாக பண்ணதுக்கு கூட இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் சில காரியங்களை. பக்கத்தில் என்ன ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருந்து ரெடியாகுது, டெய்லி எனக்கு வண்டி அங்கே அடிச்சிருது, நான் நாளைக்கு நாள் கழிச்சு கொண்டு கொடுத்துருவேன். அப்படி ஒரு நல்லபடியாக உண்மையிலேயே நாங்கள் இன்னுം சேர்ந்து வளருக்கு நிறைய വായ്പകൾ இருக்குது. நல்ல ഒരു ചാൻസ്. പക്ഷേ നമ്മളും ഒറ്റ ഡീലിംഗാണ് ചെയ്യുന്നത്. കമ്പനിയുടെ അടുത്ത് നമ്മളുമായിട്ട് രണ്ടായിട്ട് കാണുന്നില്ല, കമ്പനി നമ്മൾ ഒന്നായിട്ടാണ് ഇപ്പോഴും വരെ കാണുന്നത്. என்னோட சேர்த்து அது 3ஆவது தலைமுறை ஓடிக்கிட்டு இருக்கு கம்பெனியில். பார்த்து என் பிள்ளைகளும் வந்துடும் நினைக்க வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. Eventually, we want for Kuthuvilakku to no longer be just a flour mill, but a foods company, not just a flour mill. That's our ultimate goal over the next 10 years, and to offer more healthy, value-added products. Our consciences are completely clear. We don't add chemicals. We don't add anything to the product, and it's just fresh, healthy product. So I would say we have contributed in a small way to the nutrition of the nation. That is very fulfilling. இன்றைக்கி நம்ம கெஃபே ரெஸ்டாரண்ட்னு போய் சாப்பிட்ற பீட்சா, கேக் எல்லாத்துலேயும் வீட் இருக்குது. ஒரு நாள் கூலி வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு சாமானியம் சுட்டு சாப்பிட்ற ரொட்டிலையும் வீட் இருக்குது. வீட் இஸ் ஹென்ஸ் அ டெமோக்ராட்டிக் ஃபுட். அது எல்லோருக்குமானது. ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹோல்சம். இட் இஸ் அ ப்ளஷர் அண்ட் ப்ரைட் டு பி சர்விங் த நேஷன் வித் திஸ் நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட். I feel like we are an extended family. I don't know how to say it in words, but it's a feeling. நல்ல அப்பா அம்மா, நல்ல ஸ்கூலிங், நல்ல வாத்தியார், அதுக்கு பின்னாடி நல்ல கம்பெனி. I am very lucky man. I am very happy. Very happy, and can be accomplished. Not more happier than now. It's always happy.